MCR Wonder White Collection. Wonder White. காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட கராத்தே தியாகராஜன் அக்கட்சியின் மாநில தலைமை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார். உள்நோக்கத்துடன் தன்னை மட்டும் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கோஷ்டி பூசல்களுக்கு பஞ்சமில்லாத கட்சி என்ற பெயரை பெற்றது காங்கிரஸ். மாநில தலைமைக்கு எதிராக ஏதோ ஒரு மூலையில் இருந்து அதிருப்தி குரல்கள் எழுந்து கொண்டேதான் இருக்கும். திருநாவுக்கரசர் தலைவராக இருந்தபோது அவரை கடுமையாக விமர்சித்து வந்தார் இளங்கோவன். இதனையடுத்து எஸ். அழகிரி தலைவரான நிலையில் தென்சென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த கராத்தே தியாகராஜன் மாநில தலைமையை விமர்சிக்கத் தொடங்கினார். இந்த நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும் என அவர் பேசியது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. 2 தினங்களுக்கு முன்பு அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதாக காங்கிரஸ் தேசிய தலைமை அறிவித்தது. இதனையடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை நேரில் சந்தித்தார் கராத்தே தியாகராஜன். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ப. சிதம்பரம் அலுவலகத்தில் நடந்த இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கராத்தே தியாகராஜன் கட்சி தொண்டர்களுக்காக பேசியதால் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமர்சித்தார். காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்திக்கு இன்றைக்கும் விசுவாசமாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் பிரதமர் மோடியை ஆதரித்து பேசிய விஜயதாரணி மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி சமீபத்தில் சென்னை வந்தபோது பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததாக கூறிய கராத்தே தியாகராஜன் இது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் கோப்பண்ணா மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நான் மண்டே அன்னைக்கு கமிஷனரை பார்த்து மண்டே டூஸ்டே ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறேன் கோப்பண்ணா மேலே. ராகுல் காந்தி அன்றைக்கி ப்ரெஸ் மீட் நடந்தாங்க லீமேடில். நான் தான் அவுட் சைட்லாம் இன்சார்ஜ். அவருக்கு அந்த பாஸ் கொடுக்க அதிகாரம் கொடுத்தாங்க. யாருக்கு? கோப்பண்ணாவுக்கு. இந்த மாதிரி தேசிய முரசுன்னு ஒரு மூடப்பட்ட பத்திரிகையை ஒரு 25 பாச கோப்பண்ணா வித்துட்டார். 50,000, 1 லட்சம், 2 லட்சம்னு சொல்லி. ஆனால் ராகுல்காந்தி வருகையின் போது பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டதா என்பது தெரியவில்லை என மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி மறுத்துள்ளார். கராத்தே தியாகராஜன் தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு நான் யாருக்கும் எதிரானவன் அல்ல எனவும் காங்கிரஸ் கட்சியில் இருப்போர் கட்டுப்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் பின்பற்ற வேண்டும் எனவும் பதிலளித்துள்ளார். யார் மீதும் கோபமோ வருத்தமோ வெறுப்போ கிடையாது. நான் அப்படி நடந்து கொள்வதும் இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் சரி கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாருக்குமே பிரிவிலேஜ் கிடையாது. காங்கிரஸ் தலைவராக ராகுல்காந்தி நீடிப்பாரா என்ற கேள்வி ஒரு பக்கம், பல்வேறு மாநில காங்கிரஸ் குழுக்கள் கலைப்பு மறுபக்கம் என காங்கிரஸ் தேசிய தலைமை செயல்பட்டுக் கொண்டிருக்க, தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுக் கொடுத்த தமிழகத்தில் கோஷ்டி மோதல் தலை தூக்கி இருப்பது அக்கட்சி தேசிய தலைமைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.